விஜய் என்ன பாருங்க, முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகத்திலேயே முதல் முறையாக மக்கள்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட புகார்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு வெப்சைட் ஓபன் பண்ணிட்டார் வந்ததுமே அப்படின்ட்டாங்க. இதையும் பரப்பிக்கிறாங்க அடிச்சு லைக்ஸ் 50,000 1,00,000 லைக் போட்டு போயிருக்கானுங்க. நமக்கு என்ன வேலை, லைக் போட்டு போக வேண்டியதானே. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை போய் மக்கள்கிட்ட பேச வச்சுக்கிறாங்க. பாருங்க பண்ணிட்டாரு. ஏன்டா இந்த வெப்சைட் ஒவ்வொரு சிஎம் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்குமே அதை கூட புரை கேட்கறதுக்காக அவங்களுக்கு சிஎம் செல்னு ஒன்று இருக்கு. சிஎம் செல்னு ஒன்று இருக்குது கூட தெரியாது அவங்களுக்கு. அப்போ இந்த அளவுக்கு தான் நீங்க அரசியல் புரிதலே இருக்கு. அந்த வெப்சைட்ல புகைப்படத்தை எடுத்துட்டு எம்கே ஸ்டாலினுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு விஜய் புகைப்படத்தை வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. இது இந்த வெப்சைட்ல இப்பதான் நீங்க பாக்குறாங்க. நீ ஒன்று பண்ணு, 6 சிலிண்டர் தரீங்க, எப்போ தரீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிவிடு, என்ன ரெஸ்பான்ஸ் வரும் பார்க்கலாம். நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதி இல்லையா, அதில் எப்போ நிறைவேற்றின்னு ஒவ்வொரு மெயிலும் அனுப்பாரு, என்ன பதில் சொல்ற பார்ப்போம். எனவே இதெல்லாம் எப்பவுமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 18-20 வருஷமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா இப்பதான் வந்த மாதிரி இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியுதுன்னா அப்ப இவங்களோட அரசியல் அறிவு என்னவா இருக்கும், இவங்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது இவங்களோட அறிவு என்னவா இருக்கும். செய்தியே படிக்காத கூமுட்டை ஃபுல்லா இது பரப்பிக்கிறது. இது இதோட அபத்திரம் வச்சுங்க.